பிக்ஸ்பே பவர் ப்ரொஜெக்டர் 13,000 கார்டு ஆஃபர்லாம் போக 12,331 ஒருத்தா இல்லையான்றதை ஃபுல் வீடியோ பாருங்கள். 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி நேட்டிவ் 11,000 லூமன்ஸ். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு ஃபுல்லாக பாருங்கள். 110 வாட்ஸ் 20,000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதிகமாக விலை இருக்கிற ப்ரொஜெக்டர்லேயே 20,000 கொடுக்கல, அதிகபட்சம் 10,000 தான் கொடுத்துருக்காங்க. பட் இது உண்மையாக இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். லேம்ப் பவர் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ தேரியாக பார்த்தா ஒரு 10-15 வருஷம் லைஃப் வரும்ன்ற மாதிரி கணக்கு. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு 4-5 வருஷன்ற மாதிரி கஸ்டமர் கேர் அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. இதில் HDMI ARCயும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை ஃபுல்லாக பாருங்கள். 1 GB ரேம், 8 GB ரோம், 13 ஆண்ட்ராய்டு OS கொடுத்துருக்காங்க. 10 அடியில் 120 இன்ச் வரைக்கும் ஃபோன் போட்டிருக்காங்க. இது எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் மட்டும்தான், ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 4 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகாது, எல்லாம் மேனுவலாக நம்ம தான் பண்ணோம். மேலும் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே புரியும். ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், தெளிவாக கொடுத்துருக்கேன் நம்ம மொழியில். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிக்ஸ்பே ப்ரொஜெக்டர் அதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது வந்துருச்சு, ஆல்ரெடி ஓப்பன்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்காக திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். HDMI கேபிள் 10 மீட்டரும் ப்ரொஜெக்டரும் பர்ச்சேஸ் பண்ணேன். ரெண்டும் ஒரே பாக்ஸில் வந்துச்சு, ஒரே சப்ளையர் தான். ஸோ அதனால் ரெண்டும் ஒன்றா வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணனால கஷ்டமாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ப்ரொஜெக்டரு, மெயின்ஸ் கேடு, ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் ரிமோட்டு. இது ப்ளூடூத் ரிமோட் கிடையாது, இது IR ரிமோட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 year வாரண்ட்டி. அதுக்கப்புறம் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இதை வச்சுட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு கிளாத் இருக்குது, வால் மவுண்டிங் ஸ்க்ரூ, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு பட்ஸ் இருக்குது, அலன் கீ இருக்குது. இது மேனுவல் கைடு இருக்குது. ஓகே, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 3 மாதமாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிந்திக்காரங்களோட வீடியோ தான் இருக்குது, தமிழில் யாரும் பெருசாக பண்ணல. சரி, யாராவது வாங்குகிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கூடவே இந்த 10 மீட்டர் HDMI கேபிள் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. இது ARC சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. HDMI 2.0 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தலைவன் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். இங்கே ஒரு பவர் பட்டனு, மெயின்ஸ் கேடு, இது ஸ்பீக்கரு. இந்த இடத்துல ஒரு கூலிங் பைப்பும் ஃபேனும் இருக்குது. USB, ஹெட்ஃபோன் ஜாக்கு, IR ரிசீவர், அப்புறம் HDMI. வெப்சைட்டில் HDMI ARC சப்போர்ட்டுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இது எவ்வளோ வாட் கன்சியூம் ஆகுன்றதை போடல. ஓகே, அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸு இது கீழே ஒரு ஃபில்ட்ரு இருக்குது பாருங்கள், இருக்குல்ல. இதை கேட்டிங்கன்னா அந்த ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இதை மந்த்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். இதை ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். இது 50,000 ஹவர் லேம்ப் லைஃப் லைன் வரும்னு சொல்கிறாங்க. அதேமாரி இது 11,000 லூமன்ஸ் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மீட்டர்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, லக்ஸ் மீட்டர்லாம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக போட்டு செக் பண்ணுவோம். கூடவே இந்த ஸ்க்ரீனும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 7x4 அடி 92 இன்ச்சு. ஆல்ரெடி வீட்டில் சோனி IV300 மாடல் இருக்குது. இது HDMI ARC சப்போர்ட்டு.
இதில் டிஜிட்டல் டால்பி, டிடிஎஸ்எக்ஸு, அட்மாஸ் தவிர மீதி எல்லாமே இருக்குது. 1000 வாட்ஸு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம போட்டு 5.1 வேலை செய்தா, ஓடிடி எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை செட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த ப்ரொஜெக்டர் வாங்கின காரணம் வந்து ஆல்ரெடி வந்து 55 இன்ச் டிவி சோனி தான் வாங்கினேன். 2 வருஷத்துல டிஸ்பிளே எல்இடி பர்ன் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி அதை ரெடி பண்ணோன்னா 24,000 ஆகுது. சரி, அந்த இதுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு குவாலிட்டி சோனியில் இருக்குது. அதை உடையெல்லாம் கூடாதுன்றதுக்காக இந்த ஃபைபர் கிளாஸ்லாம் வாங்கினேன். 4,500 சும்மா தான் இருக்குது. அதனால் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x14. இதில் 32 இன்ச் படம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் 55 புதுசாக வாங்க போனால் கூட டிசிஎல் அந்த மாதிரி வேணும் கூட 30,000 25,000 அந்த ரேட்டு வருது. ஸோ இந்த ரூமுக்கு கம்மி பட்ஜெட்லேயும் இருக்கணும், ஆனால் பெருசாகவும் இருக்கணும், நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரொஜெக்டர் சூஸ் பண்ணுது. ஆனால் இது வந்து பிடிச்சி தான் இதை வாங்கினேன். ஆனால் இதை இப்போ நான் ரிட்டர்ன் போட போகிறேன். இது ஒரு சில பேருக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் சூட் ஆகும், ஒரு சில பேருக்கு சூட் ஆகாது. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக நான் இதை வந்து ரிட்டர்ன் போடுறேன் அப்படின்ட்டு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. இப்போது ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு டியூப் லைட்டு, அங்கே ஒரு டியூப் லைட்டு, மொத்தம் 40 வாட்ஸ். ஆனாலும் ஓரளவு வந்து ஸ்க்ரீன் தெரியுது. ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து 14 அடி லென்த்தில் வச்சுருக்கேன். இது வந்து 10க்கு இந்த வித் வந்து 14 அடியில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சுருக்கேன். அதனால தான் வந்து இது 200 இன்ச்சில் வந்து பெருசாக தெரியுது. ஆனால் இது வந்து 7 அடியில் வச்சாலே 100 இன்ச் கவர் ஆகும். அப்படி வைக்கும் போது வெளிச்சமும் நல்லாயிருக்கும், கலர் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் ஃபேன் வந்து தெர்மோகோல்லாம் போட்டிருக்கோம். மேலேருந்து நம்ம சீலிங்கில் வந்து பண்ண முடியாது. அப்படி இல்லைனா சைட்லேருந்து நம்ம வால்லேருந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்து இப்படி வைக்கலாம். இங்கேருந்து ஒரு பைப் மாதிரி கொடுத்து வைக்கலாம். ஆனால் நான் இப்போ எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா அப்படியே இதுக்கு மேலே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த லூமன்ஸ் செக் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட இந்த மீட்டர்லாம் கிடையாது. இருந்தாலும் ஓரளவு எப்படி இருக்குன்றத லைட் ஆஃப் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வாங்கி நல்லதே மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க, அதில் பேமெண்ட்லாம் கிடைக்கும். அதனால் அதில் இருக்கிற ட்ராபேக்கை சொல்ல மாட்டாங்க. இது வந்து நான் கை காசு போட்டு வாங்கினதுனால இதில் இருக்கிற நல்லதை கெட்டதை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் வந்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்ல, வேணான்றவங்க போயிருங்க. லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருந்தால் லைட் ஆஃப் பண்ணோன்னே நல்லா இருக்குங்களா? இப்போது செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக காமிச்சிடுறேன். சாஃப்ட்வேரு, நெட்வொர்க்கில் போனீங்கன்னா ஒய்ஃபை, ப்ளூடூத்து, அப்புறம் HDMI, சிஇசினால் வந்து எலக்ட்ரானிக் கன்சியூமர் கண்ட்ரோல். அதாவது HDMI ஆர்க்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரே ரிமோட்டில் ரெண்டுத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஃபோக்கஸ் சஜஸ்ட் பண்ணல, ஆனாலும் ஷார்ப்பாக இருக்குது. பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா விவிட் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். யூஸரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஐ ப்ரொடக்ஷனு. நெக்ஸ்ட்டு சவுண்டு. நானும் நிறைய யூடியூப்பில் பார்ப்பேன், யாரும் தெளிவாக பொறுமையாக போட மாட்டாங்க. இது வந்து HDMI போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்பீக்கரா இல்லை வந்து HDMIயில் கனெக்ட் ஆகிருக்கான்னு இது காமிக்கும். இது வந்து ஃபார்மட், அதாவது பாஸ் த்ரூ PCM. அதாவது 5.1 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும், பாஸ் த்ரூவா PCMான்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் லென்ஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிறோமா, ரியரில் வைக்கிறோமா, சீலிங்கில் வைக்கிறோமா, ஃப்ரண்ட்டு, ரியரு, சீலிங்கு இந்த மாதிரி நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே கீ ஸ்டோனு. அதேமாரி இதில் ஆட்டோ கீ கரெக்ஷன் ஆன் பண்ணால் ஒர்க் ஆகாது. இதில் ஆட்டோ கீ கரெக்ஷன் கிடையாது, ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் நான் அதை மேனுவல் ஆட்டோ ஃபோக்கஸ் நினச்சி நான் அதை வாங்கிட்டேன். ஆனால்
மேனுவலாக நம்ம வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ இதில் பட்டன் இருக்கும் பாருங்கள், ஒரு காட்டும் இருக்குது பார்த்தீங்களா, எஃப்னு ஃபோக்கஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ஜூம், டிஜிட்டல் ஜூம். இது வந்து 50ல் இருக்குது. ஆக்சுவலாக 100ல் இருக்கும். அது 100லாம் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசு போகும். ஓகேங்களா, அதாவது நான் ரொம்ப தூரம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, 50லே வச்சுருக்கேன். இதுவே தூரமாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீனில் செட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், 4 கரெக்ஷனில் போயிட்டு இந்த சைடு காட்டுங்களா, அப்படியே பட்டனை எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஏரோ மார்க்கில் வைக்கணும். இப்போ கீழே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே நீங்கள் அடிக்கடிக்கு வந்து இடம்லாம் மாற்ற போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த கீ அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரே இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ஆன் பண்ணும்போது எங்கே விட்டிங்களோ அங்கேயே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு தடவை செட் பண்ணி விட்டோன்னா போதும். ஓகேங்களா, மேலே செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. இன்னும் கூட பண்ணலாம். ஓகேவா, கரெக்டாக இருக்கா. இப்போது ஆல்மோஸ்ட் வேறு எதாவது டிவைஸில் போனால் நம்ம டேட்டு இதெல்லாம் இருக்கும், ஃபேக்ட்ரி செட்டு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதேமாரி இதை ஆஃப் பண்ணணுன்னா இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, இந்த பவர் பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அழுத்தி பிடிச்சா தான் நம்மளுக்கு இந்த ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா, ஒரு தடவை ஆஃப் பண்ணான்னா ஆகுனா பவர் சப்ளை அப்படியே இருக்கும், டிஸ்பிளே மட்டும் பல்பை மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, இதே சரியாக நான் அட்ஜஸ்ட் பண்ணல, அது கீழே பெட்டில் எதாவது வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணல, அங்கேயே நான் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு சாஃப்ட்வேரு, கரண்ட் சாஃப்ட்வேர் டீட்டெயிலு, மற்றபடி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன இது கொடுத்துருக்காங்க அதை பார்த்துருவோம். ஃபேக்ட்ரி ரீசெட், அபோட்டில் போனோமோ டிவைஸ் இன்ஃபர்மேஷனு, 1 GB ரேமு, 8 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு 13 கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பேண்ட் இருக்குது, 2.4 5 Hz இருக்குது, ஒய்ஃபை 6 இருக்குது, ப்ளூடூத்து 5.2 இருக்குது. ஸோ ஹோம் தேட்ரு, ஹெட்ஃபோனு அதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆடியோ எதிர்பார்க்கக்கூடாது, வீடியோ தான் பார்க்கணும். நம்ம ஆடியோ சிஸ்டம் போகும்போது ஆடியோ மட்டும் தான் பார்க்கணும். இதெல்லாம் நிறைய பேர் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடியோலாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. HDMI, கோஆக்சலு, ஆப்டிக்கல் இந்த மாதிரி இருக்காது தான் பார்க்கணும். அதில் இருக்கிற ஸ்பீக்கர் 5 வாட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் அளவுக்கு இருக்கும், ஒரு சின்ன ரூமை கவர் பண்ணும். சப்போஸ் வெளியே எங்கேயா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அழகாக இதை கையோடு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்பீக்கரே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆல்ரெடி ஒய்ஃபை கனெக்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே வந்து இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா பார்த்தா, ஃபோக்கஸ் ஆக தெரியுதுங்களா. ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எங்கேயுமே ப்ளர் இல்லை, கார்னராக சும்மா லைட்டாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு நோட்டிசபிளாக இருக்காது. நான் 2Xல் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை பாட்டு எதாவது வச்சா காப்பி ரைட்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதனால் காப்பி ரைட்ஸ் இல்லாத மியூசிக் வைக்கிறேன். இல்லை தேவையில்லாத பாட்டு போட்டு ஏதாவது சும்மா இதை வைப்போம். பிக்சர் குவாலிட்டி அருமையாக இருக்குது. இதில் வந்து 4K சப்போர்ட் போட்டிருக்காங்க, ஆனால் 4Kலாம் சப்போர்ட் ஆகாது. ஃபுல் HD 60 FPS HDR அது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அதுவே நல்லா தான் இருக்கும்.
அது இல்லாத பென்ட்ரைவ் மட்டும் இல்லை, ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் போடலாம். அதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஆனால் ஹார்ட் டிஸ்கில் 4K நம்ம ஏற்றி அதையும் நான் வச்சுருக்கேன். ஆனால் அது ப்ளே ஆகாது, ஸ்டக் ஆகுது. ஆனால் நான் வச்சுருக்கிறது 1.5 TB, ஆனால் அதுவே சப்போர்ட் ஆகுது. இப்போ சவுண்ட் வைக்கிறேன். 7 தான் வச்சுருக்கேன். கேட்குதா தெரில. சவுண்டு கேட்குதா? 100ல் இருக்குது சவுண்ட் ப்ரொஜெக்டரு. ஓரளவு ஓகே, ரூமில் கேட்குற அளவுக்கு தான் வந்து இருக்குது. இதை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிக்சர் குவாலிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அந்த பிக்சர் குவாலிட்டிக்கு வரும். ஓகேங்களா? சவுண்டு ஓகே. நெக்ஸ்ட்டு ஏதாவது 4K வீடியோ வைப்போம். ஃபுல் ஹெச்டியில் தான் வேலை செய்யும். எல்லாம் இதான் வைப்பாங்க, உங்களே இதை வைப்போம். ஓகேங்களா? குவாலிட்டி உண்மையிலே நல்லாயிருக்கு. $1080p 60 FPS HDR சப்போர்ட்டில் இருக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன். நார்மலாக ஜூம்லாம் பண்ணல, நான் 1xல தான் வச்சுருக்கேன். கலர் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையாலே நல்லாயிருக்கு. இந்த ரூமுக்கு இது ஓகேவாக இருக்குது. நீங்கள் என்னென்னா ஒரு 1/4 ஹவர் இதில் அப்படியே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அப்படியே இதில் செட் ஆகிடுது. கலர்லாம் சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த டிவியை கம்பேர் பண்ண, இதே சீசன் டிவி கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒர்த்து தான், ரீசனபுளாக இருக்குது. இந்த ரேட்டில் நம்ம இவ்வளோ பெருசாக உங்களுக்கு கிடைக்குதுல்ல. அதேமாதிரி சர்வீஸும் வந்து 1 இயர் இப்போ சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி கேட்டேன். சப்போஸ் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்களே பிக்கப் வந்து அலோகேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த 1 இயர்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தான் 50,000 ஹவர் வந்து இந்த லேம்ப் ஒர்க் ஆன் போட்டிருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணால் ஒரு 10-20 வருஷம் மேலே வரும். அதாவது தேரியா. ஆனால் ப்ராக்டிக்கலாக கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டதுக்கே 4லேருந்து 5 வருஷம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரொஜெக்டரை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு 3 ஹவர் ஒரு படம் பார்த்தோமா ஆஃப் பண்ணிடணும். ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவர் ரெஸ்ட் விட்டு திருப்பி ஒரு 3 ஹவர் அந்த மாதிரி கேப் போட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வந்து வரும். கண்டினியூஸாக போட்டோன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடும். ஏன்னா இது டிவி மாதிரி நம்ம எல்லா நேரம் போட்டு அடிக்க முடியாது. டிவியே இப்போலாம் 12 ஹவர் போட்டாலே கண்டமாகிடுது. அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து வெறும் மூவி அது மட்டும் பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம். லைட் யூசேஜுக்கு அப்படி வச்சுக்கலாம். மற்றபடி பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ப்ளூடூத் ஸ்பீக்கரு இன்டர்னலாக இருக்கிற ஸ்பீக்கரு ஓரளவு ஓகே, பிக்சரும் ஓகே. உங்களுக்கு ஃபோனில் பார்க்க இன்னும் நல்லா தெரியுது, நேரில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. எனக்கு இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆனால் இதை சொன்ன மாதிரி இவங்க கேட்லாகில் கொடுத்த மாதிரி 7 அடியில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஏன்னா நான் 14ல் வச்சுருக்கேன். மற்றபடி பிக்சரில் வந்து உண்மையிலே சூப்பர் தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் போட்டால் நல்லாயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி நான் உனக்கு காமிக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸு, இந்த 4D கரெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல செட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஓகே தான். இவ்வளோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. இதில் இருக்கிற ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு கேட்குதா இல்லை நான் பேசுறது கேட்குதான்னு தெரில. நெக்ஸ்ட்டு இப்போது நான் ஹோம் தேட்டரில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் ஆல்ரெடி வைஃபை கனெக்டில் தான் இருக்குது. ப்ளூடூத்து ஹோம் தேட்டரு கனெக்ட் பண்ணியாச்சு. ஹோம் தேட்டர் மாடல் IV300. நீங்கள் நார்மலாக இந்த ஏஆர்சி இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இப்போ இருக்கிற OTT எல்லாமே 5.1 வருது. ஸோ அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் நார்மல் பழைய செட்டு வச்சுருக்கீங்க, ஏஆர்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து CD போட்டால் மட்டும்தான் 5.1 போட்டால் மட்டும்தான் அப்படி வேலை செய்யும். ஓகேங்களா? மற்றபடி ப்ளூடூத்து, இந்த யூடியூப்பு, இந்த பென்ட்ரைவில் அப்படிலாம் போடும்போது உங்களுக்கு 2.1 சேனல் தான் வேலை செய்யும் யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும்.
இந்த ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஓடிடி கண்டென்ட்டு இல்லை நீங்கள் இப்போ பைரசி இந்த டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா 5.1 கோடிங் இருக்கிற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 5.1 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இது ஆடியோவாக நான் வச்சா கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதுவும் உங்களுக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுவும் உங்களுக்கு ஒரு மோனோவாக தான் கேட்கும். மற்றபடி நான் இங்கே கேட்கும் போது அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? இது வந்து சோனி ரிமோட். இதில் வந்து கேட்கல, ஸ்ட்ரைட்டாக அதில் தான் கேட்குது. நான் ஆக்சுவலாக அதில் 35 வரைக்கும் இருக்கு, நான் 18 வச்சுருக்கேன். அதுவே தரமாக இருக்கும். கேட்குதா உங்களுக்கு? யூடியூப் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சப்வூஃபரும் லெஃப்ட் ரைட் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த பேக்கில் சரௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதே நீங்கள் ஓடிடிலாம் வைக்கும்போது உங்களுக்கு 5.1 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஹோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இது ஓகே, சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தான் என்கிட்ட பழைய மாடல் தான் இருக்குது, பழைய மாடல் தான் வச்சுருக்கேன், எனக்கு இந்த ஏஆர்சிலாம் இல்லை அப்படின்னா பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதோட அவுட்டை தூக்கி அதிலே நீங்கள் சொருகுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் இதுவாகிடும். ஆடியோ வந்து நார்மலாக உங்களுக்கு 2 சேனலில் வரும். இல்லை நீங்கள் இதேமாரி ப்ளூடூத் இருக்கும் அப்படின்னா ப்ளூடூத் டாங்கிள் வாங்கி நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி 2 இது ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது, அதுவே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் ஒரு தேட்டர் எஃபெக்ட்டுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஏஆர்சி இருக்கிற மாதிரி செட்டும் ரெண்டுமே அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏஆர்சி ரெண்டும் இருந்தால் அந்த ஃபுல் ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆடியோ ஓகே, வீடியோவும் ஓகே. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டார் மட்டும்தான். ஸோ அதனால் அதை செக் பண்ணி காட்டுறேன். இது வைக்கலாம், நல்ல அனிமேஷனாக வைக்கலாம். ஆல்ரெடி இதில் அவதார் பார்த்து வச்சேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், உண்மையிலே ஒர்த்து தான். ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ நான் HDMI ஏஆர்சி போட்டேன்னா தமிழ் 5.1, இங்கிலீஷ் 5.1, எல்லா லாங்குவேஜிலும் கீழே 5.1 வரும். ஏன்னா இப்போ நம்ம ப்ளூடூத்தில் போட்டிருக்கோம், அதனால் வராது. சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் கிளாரிட்டி. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ரேட்டு வாங்கும்போது உண்மையிலே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? மற்ற அமேசான் ப்ரைமு அதெல்லாம் இதிலே டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா பிக் பாஸாக வைப்போம். எது வச்சாலும் ஒரு ஆடு வருதுப்பா. ஓகே, மற்றபடி எதுவும் இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது ஆப் ஏதோ பிரச்சனை போல், மற்றபடி ரொம்ப பயப்படுற மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. மற்ற என்னென்ன ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் இதெல்லாம் டிஃபால்ட்டாக அதிலே இருக்கிறது தான். நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்ல. அதேமாதிரி இதிலே நார்மலாக இருக்கிற லைப்ரரியில் நீங்கள் போய் இந்த ஃபைலில் போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் டால்பி, டிடிசி, இந்த ஆடியோ எதுவுமே ஒர்க் ஆகாது. 4K எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நார்மலாக 4K ஒர்க் ஆகாது தான் ஒரு சில. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த VLCயை நம்ம ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எல்லா ஆடியோவும் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா தெரியுதுங்களா, 1.5 TB ஹார்ட் டிஸ்க் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 TB வந்து ஈஸியாக இதில் எடுக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லியோ வந்து பார்த்திங்கன்னா 4K ஃபுல் HD. சரிங்களா? அதை ப்ளே பண்ணுறேன். இது வந்து 4K ஒர்க் ஆகலை, எடுக்கலை. எடுக்கலை, லேக் ஆகுது.
சிஸ்டமே ஓகே ஹேங் ஆயிடுச்சு. 4K வந்து ஒர்க் ஆகலை. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பைசன் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 GB ஃபுல்லி ஹெச்டி. அது இல்லாத இது வந்து 5.1 ஆடியோ. மேலே காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? மேலே 6.5 GB ஃபுல் ஹெச்டி 5. டால்பி டிஜிட்டல். இந்த பிரிண்டில் நீங்கள் ஏற்றுனீங்கன்ற பட்சத்தில் சூப்பராக இருக்கும். நான் ஆடியோ எதுவும் வைக்கல, வீடியோ மட்டும் பாருங்கள் ப்ரொஜெக்டரில். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிரிண்ட் ஏற்றி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். வேறு என்ன படம் வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச மெய்யழகன் இருக்குது. ஈஸியாக எல்லாம் ப்ளே ஆகிடுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கலர்லாம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஓடிடிலாம் இல்லைன்னு ஓடிடி எப்போ இப்போ நைட்டு 12 மணிக்கு வருதுன்னா உடனேவே அதை நம்ம ஆளுங்க டவுன்லோட் பண்ணி பைரசியில் போட்டுருவாங்க. சப்போஸ் ஓடிடிலாம் என்னால் காசு கொடுத்து வாங்கணும்னா அப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்துலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க் ஆகுது. என்னென்னா இப்போது HDMI ARC வந்து ஒரு சில ப்ரொஜெக்டரில் 2 இருக்கும். அது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, சப்போஸ் ஃப்யூச்சரில் ஹேங் ஆகிடுச்சுன்னா ஒன்று வந்து இந்த ஃபயர் ஸ்டிக் போட்டு அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது ஃபயர் ஸ்டிக் கிடையாது. நான் ஏன் ஒன்று இருக்கிறது வாங்கணும்னா, எனக்கு நல்லா ஃபஸ்ட்டு இந்த கலரு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருக்கணும். ஒன்று இருந்தால் போதும். எதுக்காகனா, இந்த ஹோம் தேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC அவுட் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இன்புட் வந்து 2 HDMI இருக்கும். ஸோ அதிலே ப்ளே ஸ்டேஷன் போட்டுக்கலாம், அந்த ஃபயர் ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து இது வந்து பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணால் போதும். எனக்கு வீடியோ வந்தால் கூட போதும். நான் அந்த ஹோம் தேட்டரில் என்ன பண்ணுவேன்னா, அதில் பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் இருக்குது, அதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் ஃபயர் ஸ்டிக் போட்டுக்கலாம். இத்தனைக்கும் இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா 4K அதாவது பாஸ் த்ரூ அப்ஸ்கேலாம் இல்லை, அப்படியே இருக்காது. டேரெக்டாக ப்ளே ஸ்டேஷன் நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அதுவும் வந்து அதில். அதனால் எனக்கு அந்த செட்டு அமைஞ்சதுனால எனக்கு ஒன்றே போதும். ஏன்னா டபுளாக வேணால் அது ஒரு காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும், ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த வீடியோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8, 7.5, 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுவே சூப்பர் தான், குறை இல்லை, பக்காவாக இருக்குது. இன்னும் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் அதெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் நான் பெருசாக பார்க்கலப்பா, நான் இதுவாக பண்ணுறேன் அப்படின்னா பெஸ்ட்டு. ஒரே ஒரு குறை அப்படி என்னென்னா, இந்த ARC வந்து போட்டால் என்னென்னா ARC எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. அந்த HDMI கேபிள் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்னா ஆடியோ போட்டோன்னா 5.1 எல்லாமே காட்டுது, ஆனால் வந்து வாபல் ஆகுது. ஆடியோ கேட்குது நிற்கிது, கேட்குது நிற்கிது. ஸோ அது வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் வேறு HDMI கேபிள் போட்டிருக்கேன். அதே கேபிளை நான் டிவிலையும் போட்டு கனெக்ட் பண்ணி ஹோம் தேட்டரில் பார்த்தேன், அதே வாபல் ஆகிற பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அதனால் HDMI கேபிள் ஃபஸ்ட்டு ஆர்க்குக்கு சப்போர்ட் ஆகலை, ஓகேங்களா? அதனால் அது வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ப்ளூ ரிகர் அப்படின்ட்டு ஒரு கேபிள் இருக்குது, அது நல்லாயிருக்கும். அது டிவியும் இதையும் கனெக்ட் பண்ணால் பக்காவாக 5.1 சூப்பராக வேலை செய்யுது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்கிட்ட அது 3 மீட்டர்னால ப்ரொஜெக்டர் கிட்ட வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணி நான் பார்த்தேன், ஆனால் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. அது நம்ம பண்ணும்போது என்ன